இருப்போமா, முட்டாளா இருப்போமா, சுறுசுறுப்பா இருப்போமா இல்லையா, மன சஞ்சலம் உள்ளவங்களா இருப்போமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கணிக்க முயற்சி பண்றாங்க. இதுல ஜோதிடத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வீக அருளும் வேலை செய்யும், அவருடைய நேரமும் வேலை செய்யும். இப்ப அதனால அந்த மாதிரி ஒரு சயின்ஸ பயன்படுத்துறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் பொதுவா சொல்றது, கல்யாணம் பண்ண விரும்புறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி பாத்துக்குங்க. ஜாதகம் பாக்குறது பாத்துருவாங்க, அதுக்கு கூடவே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி பாத்துக்குங்க அப்படிம்பேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவேன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தையும் வாங்கி படிச்சுக்குங்க அப்படிம்பேன். ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு புஸ்தகம், அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இதெல்லாம் திருமண வாழ்க்கையை இனிமையாக கொண்டு போறதுக்கு பயன்படுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கூடுதலா 2 விஷயங்களை இப்ப சேர்த்துக்கிறது. நான் ஜாதகமும் பார்க்க சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு சில விஷயங்கள் நல்லாவே போகாது, கஷ்டத்துல இருப்பாங்க, பூஜை சுவாமிகிட்ட வருவாங்க. சாமிஜி அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை சாமிஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி அவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லுவாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு ஏதாவது பூஜை பரிகாரங்கள் பண்ண சொல்லுவாங்க, அல்லது ஒரு 5 மாசம் பொறுத்துக்கப்பா, 1 வருஷம் பொறுத்துக்கப்பா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறதுல யாரு கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அவங்களுக்கு ஜாதகத்துல எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத பொறுத்தும் அதுல நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. அதனால ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு விதமான டூல், அதுவே எல்லாம் அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு வளரக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிறதுனால